الكتاب الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال رسول الله صلى الله عليه وسلم من صام وقام في رمضان غفر له ما تقدم من ذنبه وما تأخر آمنا بالله صدق الله المولى الكريم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدورنا ويسر لنا أمورنا واحلل عقدة من لساننا ويفقهوا أقوالنا وأفعالنا وأعمالنا ويهدك لنا في الدارين رب يسر ولا تعسر وتمم بالخير ونسألك بالسعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وافتقار المتقين الله يعلى لا قائم إلا الله إلا هو المغني இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து புனிதமிக்க ரமலானை நம்மளுடைய கையிலே கொடுத்து ரமலானை முடித்திருக்கிறவர்களே நாம் அல்லாஹ் ஒருவன் தேவி அவனது அன்பும் அவனது அறப்பெரும் கருணையும் நன்மையாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபூ தாபீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமரை இருக்கிற அனைவர்களின் மீது அல்லாஹ்வின் அருளும் அன்பும் இன்றுபோல் என்றும் பரந்த மழையை போல முடித்துக் கொண்டிருக்கிறதுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்கள் அன்பு தோழர்கள் எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டால் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை அனுபவம் இருந்தாலும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். அதற்குரிய கூடிய இன்மையிலோ மறுமையிலோ கொடுத்தே தீர்வான். அது நல்லதோ கெட்டதோ அனுபவித்தே தீர வேண்டும் என்ற பயத்தை என் நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய நெஞ்சத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் ஈருலக வாழ்க்கையிலும் எல்லா வகையான செல்வ பாக்கியங்களும் பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் தபாரக வ தஆலா அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இருவரையும் பிரார்த்தித்து எனது ஸலாத்தை காணிக்கையாக்கி எனது ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அருமையுள்ள மக்களே, ரமலானுடைய ஆரம்ப நோக்கிலே அமர்ந்திருக்கிறோம். இறுதி நோக்கு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நோக்கு வருகின்றவர்களுக்கு தான் இறுதி நோக்கு. உலகத்தில் வாழ ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இறுதி நோக்கல்ல, முதலாவது நோக்கு என்று நாம் சொல்ல ரமலானுடைய முதலாவது நோக்கிலே அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய கடமைகள் 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இந்த 5ம் உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்குத்தான் கடமையை தவிர உயிரோடு நாம் இருந்தோம் அல்லவா, ஆழம் கர்வா உயிர்களுடைய உலகம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த உயிருக்கும் இது கடமையாயிட்டால் இது கடமையில்லை என்பதற்குரியவர்கள். ஆழம் கர்வா உயிர்களை படைத்த உலகத்தில் யாருக்கும் ஈமான் கடமை இல்லை. ஏனென்றால் எல்லா உயிருமே என்ன செய்திருக்கிறது? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுதான், ஏற்றுக்கொண்ட பின்னால் தான் அல்லாஹ் படைத்தார். எந்த உயிருக்கும் தொழுகை என்பது கிடையாது. எந்த உயிருக்கும் நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்பது கிடையாது. ஆனால் ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்பது எங்கே கடமை தெரியுமா? அல்லாஹ் மனிதனுடைய உடலை படைத்து அந்த உடலுக்குள் உயிரை புகுத்திய பின்னால் தான் இந்த 5
5 கடமைகளும் கடமை. அதிலே கூட இந்த 5 கடமைகளும் உடலுக்கு சொந்தமானதா உயிருக்கு சொந்தமானதா என்றால் இந்த 5 கடமைகளும் ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் உடலுக்கு சொந்தமானதுதான், உயிருக்கு சொந்தமானதல்ல. மற்றபடி ஏன் நமக்காக உயிர் பட்டினியாக கிடக்குகிறது, சாப்பிடாமல் கிடக்குகிறது, தூங்காமல் உயிர் கிடக்குகிறது என்றால் உயிர் சாப்பிடுவது கிடையாது, உயிர் தூங்குவது கிடையாது, உயிர் கணித்திருப்பது கிடையாது. மாறாக இந்த உடலுக்குள்ளே அல்லாஹ் உயிரை உழைத்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்ன செய்கின்றது? உயிர் பொறுமையாக மனிதனிடத்திலே கஷ்டப்படுகிறது. உயிராகப்பட்டது இந்த உலகத்தில் மனிதனுடைய உடம்பிலே படைக்கப்படும் என்ற காரணத்தினால் தான் உயிரை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி என்ன செய்தார் தெரியுமா? நோமானை வாதியை நோமான் என்று ஒரு இடம் இருக்கிறது. அது எங்களுக்கே கற்றுக்கு போயிருக்கு, உம்ராவுக்கு போயிருக்க பொழுது தெரியல. ஆணைகளுக்கே தெரியல வாதியை நோமான் எங்கே இருக்கிறது தெரியுமா? அரபாவுடைய மைதானத்திலே இருக்கிறது. நாங்கள் உம்ரா போயிருக்கிற பொழுது வாதிய நோமானை தேடினோம். வாதிய நோமான் யாருக்குமே தெரியல. அந்த வாதிய நோமான் என்ற ஓடை அரபாவிலே இருக்கிறது. அந்த அரபாவிலே உலகத்தில் படைக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கினான். இறக்கி கேட்டான், என்னை உங்களுடைய ரப்பாவை ஏற்றுக்கொள்கிறீர்களா? உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டது, நீ மாதா எக்கூறு மாவியில் கவுல, யாரெல்லாம் உன்னை ரப்பாவை ஏற்றுக்கொண்ட பின்னால் தானே எங்களை எல்லாம் படைத்தாய், எதற்காக இங்கே கொண்டு வந்து எங்களை கேட்கிறாய்? சுவர்க்கத்திலே இருந்த நாங்கள் ஆழங்கள் அருவாக்களுடைய உலகத்தில் இருந்த எங்களை நீங்க எதற்காக இறக்க வேண்டிய அவசியம்? அல்லாஹ் தான் சொன்னா, மண்ணினால் ஒரு மனிதனை நான் பின்னால் படைக்கப் போகின்றேன், அந்த மனிதனுடைய உயிருக்கு உடலுக்குள்ளே உன்னை நுழைக்கப் போகின்றேன். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த காலத்தில் மனிதன் பலவாறாக மாறுவான். என்னை ஏற்றுக்கொண்டு படைக்கப்பட்ட மனிதன் என்ன செய்வான்? முனாஃபிக்காக மாறுவான், முஸ்லிக்காக மாறுவான், காஃபிராக மாறுவான். அந்த சூழ்நிலையிலே நீயும் அவனோடு சேர்ந்து மாறிவிடுவாயா? இல்லை, என்னை கொண்ட ஈமானை நிரந்தரமாக கொண்டிருப்பாயா? அப்படின்னு கேட்கிற பொழுது எல்லா உயிர்களும் சொன்னது, அலசு திறப்பிக்கும் காலுபடா. 7வது நூல் 60 எடுத்து பார்த்த இடத்தை எல்லாம் கேட்கிறான், என்னுடைய ரப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்ற பொழுது அந்த அரபாவிலே உள்ள வாதியை நோமான் என்ற ஓடையை எல்லா உயிர்களும் சொல்லுகிறது, காலுபடா. இன்றைக்கெல்ல என்றைக்கும் எங்களுடைய ரப்பு நீதான், என்ன நிலைக்கு ஆளாக்கப்பட்டாலும் எங்களுடைய ரப்பு நீதான் அப்படின்னு சொன்னது. நெருங்கிய இந்த உலகத்திற்கு வந்து எதற்காக தொழுகையும், நோன்பையும், ஜக்காத்தையும், ஹஜ்ஜையும் அல்லாஹ் உலகத்துக்கு கடமையாக்கினான் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக கடமையாக்கினான். என்ன காரணம் தெரியுமா? அதாவது உடலாகப்பட்டது 5 பொருள்களை கொண்டு படைக்கப்பட்டது. இந்த 5 பொருள்களுக்கும் நிறம் கிடையாது. மண்ணுக்கு நிறம் கிடையாது, தண்ணீருக்கு நிறம் கிடையாது, காற்றுக்கு நிறம் கிடையாது, நெருப்புக்கு நிறம் கிடையாது. அன்புக்குரியவர்கள், எதுக்குமே நிறம் கிடையாது. எதுபோது சேர்ந்தது அந்த நிறமாக மாறிக்கொள்ளும். இந்த 5 தான் மனிதனுடைய உடலை படைத்தான். படைக்கப்பட்ட மனிதனாகப்பட்டவன் என்ன செய்வான்? இது நிறம் மாறுவதை போன்று, இது எப்படி நிறம் மாறுவதை போன்று மனிதன் மாறிவிடுவானோ அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செய்தான் தெரியுமா? தொழுகை என்ற ஒன்றை கொடுத்து இதிலே நீ துணிந்தே தீர வேண்டும், இதிலே நீ சஜிதாவுக்கு போயே தீர வேண்டும். நோன்பு என்ற ஒன்றை கொடுத்து இதில் தனித்திருக்க வேண்டும், பசித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஜக்காத் என்றை கொடுத்து நீ சம்பாதிக்கிற எல்லா பொருளும் என்னிடத்திலே இருந்து கொடுக்கப்பட்டதுதான். பிறக்கும் போது அங்கனம்
வருகின்ற ஒரு கபன் துணி, இது அல்லாத எல்லாவற்றையும் விட்டுத்தான் வரப்போகிறாய். ஆகையினால் இதை மற்றவர்களுக்கு உனக்கு போக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக என்னுடைய வீடு என்று காபா இருக்கிறது. அந்த காபா உனக்கு புனிதம் இல்லாததாக இருக்கலாம், அதனுடைய புனிதத்துவம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய புனிதத்துவத்தை அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், நபிமார்கள் வாழ்ந்தார்கள், ரசூல்மார்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வழிமார்கள். அந்த காபாவுடைய புனிதத்துவம் உனக்கு இருக்கிறதோ இல்லையோ அந்த இடத்தை போய் தவாஃப் செய்ய வேண்டும். அப்படின்னு கட்டாய கடமையாக்கினார் அன்புக்குரிய மக்கள். ஆகையினால் இஸ்லாமிய கடமைகள் ஐந்துமே உயிருக்கு அல்ல, உயிருக்கு கடமை அல்ல, உடலுக்கு கடமை. உயிர் எதற்காக நாம் சொல்லக்கூடியது எல்லாம் உடலுக்குள்ளே இருந்து கேட்கிறது தெரியுமா? அல்லாஹ் வேறு என்று சொல்லியிருக்கிறார். நான் சொல்வதை கேள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் நம்மளுடைய உடலுக்கு உயிரை புகுத்தியதின் காரணமாக உயிராகப்பட்டது என்ன செய்கின்றது? நாம் சொல்லக்கூடிய நேரத்திலே, நாம் நோன்பு வைக்கக்கூடிய நேரத்திலே, நாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே, நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே நம் கூட உதவியாக இருக்கிறது. நாளை உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் மண்ணு மண்ணோடு சேரும், தண்ணீர் தண்ணீரோடு சேரும், காற்று காற்றோடு சேரும், நெருப்பு நெருப்போடு சேரும், எல்லாம் அதுவோடு சேர்ந்தது. உயிருக்கு அழிவா? உயிருக்கு அழிவு கிடையாது. உயிர் எங்கே இருந்து படைக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு போய் சேரும். அழிவா? அழிவில்லை. ஆனால் உயிர் எங்கே இருந்து படைக்கப்பட்டது? வெள்ளிக்கிழமை சூரத்து சஜிதா ஓதுவோம், அதில் எடுத்து பாருங்க 21வது சூர. உயிர் எங்கே இருந்து படைக்கப்பட்டது? அல்லாஹ் சொல்றான், வனபக ஃபீஹி பினூரிஹி. உன்னுடைய உயிரை எங்கே இருந்து கொடுத்தேன் தெரியுமா? என் உயிரில் இருந்து உனக்கு உயிர் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்றான், என் உயிரில் இருந்து உனக்கு உயிர் கொடுத்தேன். ஆகையினால் உன்னுடைய உடலுக்கு அழிவுண்டே தவிர உன்னுடைய உயிருக்கு அழிவு கிடையாது. உன்னுடைய உயிருக்கு அழிவு கிடையாது. நீ உலகத்தை விட்டு மறைகின்ற பொழுது மண்ணு மண்ணோடு, காற்று காற்றோடு, தண்ணீர் தண்ணீரோடு, நெருப்பு நெருப்போடு போகும், எல்லாம் அழிந்து போகும். ஆனால் உன்னுடைய உயிர் அழியாதது. காரணம், அது என்னுடைய உயிரிலே இருந்து கொடுக்கப்பட்டது. அது என்னிடத்திலே வந்து பத்திரமாக இருக்கும். ஆனால் அந்த உயிரை என்ன செய்வேன் தெரியுமா? உன் உடம்புக்குள்ளே வீழ்த்துவேன். எப்பொழுது வீழ்த்துவேன் தெரியுமா? கியாமத்தில் கபூரிலே இருந்து உன்னை எழுப்பப்படுகிற பொழுது வீழ்த்துவேன். உன்னுடைய உடம்பு வருமா? உன்னுடைய உடம்பு வருமாண்டா? உன்னுடைய உடம்பு தானாக எல்லாம் வரும். ஏன் கேட்டா, எதுவுமே இல்லாத இரத்தத்தை உண்டாக்கி விந்தை சலக்கட்டியாக்கி, சலக்கட்டியை என்ன இரத்தத்தை உண்டாக்கி விந்தை இரத்த கட்டியாக்கி, ஏன்னா இரத்த கட்டியை சலக்கட்டியாக்கி அதிலே எலும்பை நுழைத்து அதிலே உன்னுடைய உடம்பிலே உண்டான மண்ணிலே உண்டான கனி எல்லாம் ஒன்று சேர்த்து மனிதனாக படைத்தவன் நான். ஆகையினால் எனக்கு எது கஷ்டமல்ல, உன்னுடைய உயிரை என்னிடத்திலே கொண்டு வந்த பின்னால், உன்னுடைய உடலை அழித்த பின்னால் அதை உருவாக்குவது என்ன எனக்கு பெரிய கஷ்டம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய உடலை படைத்து அதுக்குள்ளே என்னுடைய ரூஹை ஊதிய பின்னால் وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ. உன்னுடைய உடலுக்குள்ளே உயிரை ஊதிய பின்னால் நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்த. ஆனால் அதில் என்னத்தை கொடுத்தே தெரியுமா? வாழ்க்கும் பார்வையை கண்ணென்று ஒன்றை படைத்து கொடுத்தேன், கேட்கும் கேள்வியை காதென்று ஒன்றை படைத்து கொடுத்தேன், வல் அஃபீதத்த சிந்திப்பதற்கென்று இதயத்தை படைத்து இதயத்தை நான் கொடுத்தேன். என்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், கலீலம் மா தஷ்குரூன். இது எல்லாத்துக்கும் புரியுமா? எல்லாத்துக்கும் இது புரியுமா? குர்ஆன் எல்லாத்துக்குமா ஏற்படி காட்டும்? எல்லா பேரும் தெரிவிக்கிறோம். குர்ஆன் எனக்கு தெரிஞ்சிட்டோம், குர்ஆன் எனக்கு தெரிஞ்சிட்டோம். ஆனால் குர்ஆன் சொல்லு, நான் யாருக்கு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டா? குர்ஆன் சொல்லு, நான் யாருக்கு சொல்ல தெரியுமா? போய் எடுத்து அடிப்படாம எடுத்து பாருங்க. முதல் திருவு ஆரம்ப வழியை பாருங்க. குர்ஆன் சொல்லுது, எல்லா பேரும் என்ன சொத்தால் சொந்தம் கொண்டாடினா நான் யாருக்கு சொல்ல தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வுக்கு யார் சொந்தமாக உலகத்தில் வாழுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய குறிச்செயலுக்கு யார்
அடிபணிந்தார்கள் அவர்கள் தான் எனக்கு சொந்தம், அவர்கள் தான் எனக்கு சொந்தம். நான் அவன் என்ன நீ சொந்தம் கொண்டாடுறவன் எல்லா பேச்சுக்கும் சொந்தம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களை குர்ஆன் சொல்கின்றது. ஆகையால் நான் வைக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நோன்பு அது என்ன எந்த நோன்பாக இருக்கட்டும், நாம் எத்தனை தொழுகை கொடுக்கட்டும், எத்தனை ஜக்காத்து கொடுக்கட்டும், நாம் எத்தனை ஹஜ் செய்யட்டும், எல்லாம் எதற்கு சொந்தம் தெரியுமா? நம்மளுடைய உடலுக்கு சொந்தம், நம்மளுடைய உயிருக்கு சொந்தம் இல்லை. மாறாக உடலுக்கு சொந்தமாக ஏன் இவைகளை ஆக்கினான்? இவைகளை எதற்காக உடலுக்கு சொந்தமாக ஆக்கினான்? வணக்கத்தில் அதாவது வானத்திற்கு இபாதத் அவசியமா? தொழுகை வணக்கம் அவசியமா? பூமி வணங்க வேண்டும் என்ற அவசியமா? மலைகள் இறைவனை வணங்க வேண்டும் என்ற அவசியமா? கடல் இறைவனை வணங்க வேண்டும் என்ற அவசியமா? மாறாக மனிதனுக்கு மாத்திரமே இந்த வணக்கத்தை இந்த கடமைகளை எல்லாம் அல்லாஹ் கட்டாயமாக்கினான். அன்புக்குரியவர்களே, வானம் அழிந்தால் அதோடு முடிந்துவிடும், பூமி அழிந்தால் அதோடு முடிந்துவிடும், மலைகள் அழிந்தால் அதோடு முடிந்துவிடும், கடல்கள் அழிந்தால் அதோடு முடிந்துவிடும். ஆனால் மனிதன் அழிந்த பின்னால் அல்லாஹ் தஆலா திருப்பி எழுப்புவான். திருப்பி எழுப்பி என்ன செய்வான்? திருப்பி ஒரு வாழ்க்கையை கொடுப்பான். அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கையாக இருக்கும்? நரக வாழ்க்கையாக இருக்கும், ஒன்று சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும். யாரெல்லாம் அடிபணிந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து தொழுகையும் நோன்பையும் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றினார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள், நிறைவேற்றாதவர்கள் நரகத்திற்கு போவார்கள். ஆக அன்புக்குரியவர்கள், எதற்காக அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு இவைகளை கடமையாக்கினான் தெரியுமா? மனிதனாகப்பட்டவன் அழிவில்லாதவன், மனிதனாகப்பட்டவன் அழிவில்லாதவன், நிரந்தரமானவன், அல்லாஹ்வுக்கு முழுக்க அடிபணியக்கூடியவன். ஆகையினால் தான் இவைகளை எல்லாம் கடமையாக்கி இவைகள் மனிதனுக்கு மறு உலக வாழ்க்கை என்று ஒன்றை அமைத்தான். எந்த விதமான படைப்பிற்கும் என்ன கிடையாது, மறு உலக வாழ்க்கை என்பது கிடையவே கிடையாது என்று கூறியவர்கள். ஆகையினால் நாம் தொழுகக்கூடிய தொழுகை, நாம் வைக்கக்கூடிய நோன்பு, நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜெல்லாம் எதற்கு பரிகாரம் தெரியுமா? ஒன்றே ஒன்றுக்கு பரிகாரம். நாம் அழியாத மனிதர்களாக சுவர்க்கத்தில் நரகத்தில் வாழ்வதற்கு ஆதாரம் அன்புக்குரிய அருமை பெருமக்கள். இல்லை என்றால் எல்லா படைப்புகளை போன்று நம்மை நல்லா உலகத்திலே படைத்து எல்லாரும் மனம் போன போக்கில் சுற்றுற மாதிரி இல்லை சுற்று காண்டு விட்டுருக்கோம். ஏன் இவ்வளவு சொல்லை தெரியுமா? நோன்பாளிகளுக்கு ஒரு கடமை இருக்கிறது, 30 நோன்பு வைத்தவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, 5 தொழுகை தொழுதவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஜக்காத்து கொடுப்பவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை தெரியுமா? அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் செய்வது கடமை இருக்கிறது. என்ன கடமை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, நோன்பு வைத்தவர்கள் எல்லாரும் ஃபித்ரா கொடுக்கணும். ஃபித்ரா எப்போ கொடுக்கணும்? பெருநாளுடைய ஃபஜ்ர் தொழுகை முடிந்து, அதாவது ஈது பெருநாள் தொழுக வருவதற்கு முன்னால் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு நாளைக்கு மேலே கொடுத்து நாம் அசத்து, 2 நாளைக்கு மேலே கொடுத்து நாம் அசத்து, 10 நாளைக்கு மேலே கொடுத்து அல்லாவுக்கு கடை கொடுக்க போற மாதிரி ஃபித்ரா கொடுக்குறனால அல்லாவுக்கு அனுப்ப வைக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யௌமுல் ஃபித்ர், அதுக்கு பேரே ஃபித்ராவுடைய காசு. ஃபித்ரானே என்ன அர்த்தம்? பெருநாளைக்கு சொல்லப்படக்கூடியதுதான் ஃபித்ரா. அந்த ஃபித்ராவை எப்பொழுது கொடுக்க வேண்டும்? அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பின்னால், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால், அல்லது ஃபஜ்ர் தொழுகை வரும் நேரத்திலே இருந்து பெருநாள் தொழுகை வருவதற்கு முன்னால் கொடுத்து தீர வேண்டும். திருப்பி சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபித்ரா ஏன் கொடுக்கணும்? ஃபித்ரா ஏன் கொடுக்கணும்? முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க. முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜமீலும் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், தன்னுடைய அடியார்களுக்கு அழகை விரும்புகிறான். அப்படின்னா அல்லாஹ் எந்த பாவமும் எப்படி செய்திருக்க மாட்டானோ அதே மாதிரி அடியார்கள் பாவம் செய்திருக்க கூடாது. நோம்பாளியாக இருக்கக்கூடிய அடியார்கள் பாவத்தை செய்யல, தன்னால் பாவம் படுமா படாதா?
சாதாரண பாவம் கேட்குமா கேட்காதா? ஒரு பாவத்தை பார்க்கிறவர்கள் கல்வி சிந்திக்குமா சிந்திக்காது? அதுவும் பாவம் தான், அதுவும் பாவம் தான். ஒரு நோம்பாளியுடைய நோன்பு சுத்தமாக அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டுமானால் இந்த பாவத்திலே இருந்து என்ன செய்ய வேண்டும்? அவர் மீற வேண்டும். இந்த ஃபித்ரா இந்த பாவத்திலே இருந்து மீட்டும். இரண்டாவது விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இரண்டாவது விஷயம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது ஃபித்ரா என்பது என்னன்னு கேட்டேன்டா, உலகத்தில் மிஸ்கீன்கள் வாழுகின்றார்கள், ஃபகீர்கள் வாழுகின்றார்கள், மிஸ்கீன்கள் வாழுகின்றார்கள், ஃபகீர்கள் வாழுகின்றார்கள். இந்த ஃபித்ராவுடைய காசு என்ன செய்யும் தெரியுமா? அவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தும். ஃபித்ராவுடைய காசு அவர்களை சந்தோஷப்படுத்தும். அழகா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபித்ராவுடைய காசு அவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு அழகா சொன்னாங்க. மூணாவது விஷயத்தை சஹாபாக்கள் கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணாவது விஷயம் என்னவென்றால், எல்லாருக்கும் ரமலானை எதிர்பார்த்தவர்களுக்கெல்லாம் ரமலானை கொடுக்கல, நமக்கு ரமலானை கொடுத்திருக்கிறான். இந்த ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கவே செய்யும். கஷ்டம் என்பது வரவே வரும். இரண்டாவது என்ன தெரியுமா? நாளை மௌத்தான பின்னால் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்ல, ஜன்னத்துல் நஈம், அதாவது ரையான் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ரையான் என்ற சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா சொர்க்கத்திலும் இல்லாத சுகம் அந்த ரையானிலே இருக்கிறது. அந்த ரையானிலே இருக்கிறது. அந்த ரையானை படைத்திருக்கிறார். அப்போ உலக வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை ரையானுங்கிற சொர்க்கம் எதன் மூலமாக கிடைக்குது? நோம்பின் மூலமாக கிடைக்குது. அந்த நோம்பை நமக்கு கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யும் விதமாக நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்வது? நம் கையால் 100 ரூபாயை கொடுக்கும், 100 ரூபாயை கொடுக்கும். அப்ப அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யும் விதமாக 100 ரூபாயை கொடுக்கும். அப்ப சுக்ரா எடுத்து கொடுக்கிறது. ஒன்று நோன்பு காலத்தில் அறியாமல் செய்த பாவம் அழிவதற்கு சித்திரா. இரண்டாவது நோன்பை கொடுத்து அல்லாஹ்வுக்கு சுக்ரியா நன்றி செய்யும் விதமாக சித்திரா. மூணாவது விஷயம் என்ன? மூணாவது விஷயம் அன்பிற்குரியவர்கள், நம் போன்ற ஏழை எளியவர்கள், நம்மளை விட ஏழை எளியவர்கள் சந்தோஷமாக அந்த இருக்க வேண்டும் என்பதற்கு சித்திரார். உலகத்தில் எல்லாமே ஏழை தான். எவருமே பணக்காரன் சொல்ல முடியாது. எவர் நான் பணக்காரன் அவர் முட்டாள்னு சொல்லு. நான் வீட்டில் குர்ஆன் சொல்லு, அல்லாஹ் சொல்றான், ஆனால் கனியை வாழ்ந்து கொடுக்குறாங்க. எப்ப நான் ஒரு ஆள் எப்ப பணக்காரன்? நீ எல்லாம் தேவையாகக்கூடியவர்கள். அறியாத விலகாம பேசுவோம். நான் வார்த்தையை மாற்றி பேசுறேன். நல்லா என்ன சொல்றான்? நான் ஒரு ஆள்தே பணக்காரன், நீ எல்லாமே என்ன ஏழை தான். ஏழைன்னா என்ன அர்த்தம்? அடுத்த வருடத்தில் தேவையாகக்கூடியவர் தான். ஆகையினால என்ன செய்யாத, உனக்கு கீழே உள்ள உன்னை பார்த்து கை கட்டுக்கிறீங்கன்னு நினைக்காது, உனக்கு சஜிதா செய்யன்னு நினைக்காது, உன்னை பார்த்தவன் என்ன கலாம் போடணும்னு நினைக்காது. இந்த மூணும் யாருக்கு உள்ளதுதான்? எனக்கு உள்ளதுதான் என்று எல்லாம் சொல்லுகிறார். கூடியவர்கள் இந்த மூணையும் யார் வேணும் என்று நினைக்கிறாரோ அவர் என்ன அவுலியாவா இருந்தால் அவர் காஃபிக்கு சொல்லுங்க, அவர் முஸ்லீம் அல்ல. அவருக்கு உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. அவருக்கு களிமா இல்லாமல் தான் மௌத்தா போவார். சொர்க்கத்துடைய வாழையை கூட நாளை குடிக்க மாட்டார். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய விதி. ஆகையினால் அன்பிற்குரியவர்களை 30 நோன்பை வச்சு முடிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. இந்த 30 நோன்பை வைத்ததுக்கு நாளை காலையில் ஜக்காத்து யாருக்கு வாஜிபோ அவங்கெல்லாம் ஜக்காத்து கொடுங்க. ஜக்காத்து கொடுக்க முடியாதவங்க சதக்கா கொடுங்க. சதக்கா கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யுங்க? ஃபித்ரா கொடுங்க. எதுவுமே முடியாவிட்டால் நாளை தொழுது முடித்து விட்டு, பெருமாளுடைய தொழுகையை முடித்து விட்டு குடுகுடன் ஓடாதுங்க. யாரிடத்தில் எதுவும் கேட்கவில்லை. முசாபஹா செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய கையோடு ஒருவருடைய கை சேருவது, ஒருவருடைய கழுத்தோடு ஒருவருடைய கழுத்து சேருவது என்ன செய்யும் தெரியுமா? இருவருடைய பாவத்தையும் அழிக்கும், இருவருக்கும் பரக்கத்தை பெற்றுத்தரும். என்ன? இருவருக்கும் பரக்கத்தை பெற்றுத்தரும். வாய் துவா செய்யாட்டியும் கூட
கல்வி துவா செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொன்னாங்க? அல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுத்தான் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஆகையினால் உலக வாழ்க்கையிலே யார் வேணுமோ வேணாமோ அல்லாஹ் வேணும் அப்படின்னு நினைச்சா என்னை கேட்க சொல்லி நினைச்சோண்டா இன்றல்ல நாம் நினைக்குகிற வரைக்கும் இங்கல்ல நாம் நினைக்குகிற இடத்தில் அதற்கு மேலே அல்லாஹ் கொண்டு வைத்து அழகு பார்ப்பான். இல்லை என்றால் நாம் நினைப்பதும் நடக்காது. அல்லாஹ் நினைக்கிறதா நடக்கும். எது என்று நீங்களே முடிவு பண்ணிக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா நல்லவர்களாக நினைக்கும் வரைக்கும் வாழ வைத்து நல்லவர்களாக உலகத்தில் இருந்து பிரித்து நாளை கையான் சொர்க்கத்தை சந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆகையால் முடிவானாக. வாகன அனைவரும்